தீபாவளி பலகாரம் சீரீஸில் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி அதிரசம் ரெசிபி. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோ அப்படின்னு கேட்காதீங்க. போன வருஷம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் தைரியமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 1 கிலோ அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு 15 நிமிஷம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன். அதை மறுபடியும் ஒரு பேப்பரில் போட்டு 10 நிமிஷம் ஃபேன் போடாமல் ஆற வச்சுருந்தேன். இதை ஈரமாக இருக்கும் போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லத்தை நல்லா அடிகனமான பாத்திரத்தில் போட்டு 50 ml தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் கேப்பில் நம்ம அரிசி மாவை சளிச்சு வச்சுக்கணும். ஈரமாக இருக்கும் போதே சளிச்சு வச்சுக்கணும். மாவு முடிஞ்ச வரைக்கும் காய விடாமல் பார்த்துக்கோங்க. அரைச்ச மாவை அப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிடி வரணும். அப்போ தான் மாவு ஈரமாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம் ஃபேரே இந்த பாகுபதம் கண்டுபிடிக்கிறதா. நல்லா 15 நிமிஷம் கொதிச்ச அந்த பாகுவை ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி திரட்டி பாருங்கள். இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறுங்க. பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா மாவில் சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க. அது கொஞ்சம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இல்லை நான் எப்படி கிளறினாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஃபீல் பண்ண வேணாம். அரிசியை மறுபடியும் ஊற வச்சு ஈரப்பாதமாக இருக்கும் போதே மாவு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளறிட்டேன். எனக்கே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் நாளைக்கு காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது காய விடாமல் இருக்கிறதுக்கு மேலே நெய் தடவிட்டேன். நீங்கள் உடனே பிளேட் போட்டு மூடக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலைல ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா டைட்டாக தான் இருக்குது. இல்லைப்பா எனக்கு இப்பவும் தண்ணியாக தான் இருக்குன்னா நான் சொன்ன அந்த அரிசி ஊற வச்சு மறுபடியும் அகெயின் மாவு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அரிசி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த அரிசி மாவை நீங்கள் இது கூட கிளறிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மாவு அரைக்கும் போது 2 ஏலக்காவும் தட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து காலையில் போட்டு பார்த்தா சூப்பராக வந்துச்சு. இதுவே மாவு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிரசம் தட்டி போட்டிங்கன்னா எல்லாமே எண்ணெயில் பறந்து போயிடும். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. இதை ஃபாலோ பண்ணி செய்கிறவங்க செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.